நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஃபோனில் ஒரு அருமையான செட்டிங், அந்த செட்டிங்கை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த இயற்கை பேரிடர் முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பட் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னால் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது நல்லது. உங்கள் கையிலே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு அருமையான செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங்கை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய அரசாங்கம் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் இந்த மாதிரி விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த இடத்த விட்டு நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த செட்டிங் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது எனக்கு தோணுது. காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ளே போங்க, அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அதுக்கப்புறம் வயர்லெஸ் எமர்ஜென்சி அலர்ட்ஸ்குள்ளே போங்க. ஸோ இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலோர மாவட்டங்களில் வசிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நம்முடைய அரசாங்கம் பல மெசேஜ், அப்புறம் வந்து ரேடியோ மூலியமாக, டெலிவிஷன் மூலியமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு நியூஸாக போடுவாங்க. ஃபோன்லையும் வரும். ஸோ ஃபோனில் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது ஃபோன்லையும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படி நீங்கள் ரிசீவ் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு சவுண்டோட, ஒரு வைப்ரேஷனோட நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க போது, நம்ம ஒரு பாதுகாப்பான பிளேஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிடணும் அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்துடுவீங்க. ஸோ உங்கள் மொபைல்லே இந்த செட்டிங் இருக்குது. நீங்கள் ரேடியோவை கேட்க வேண்டாம், டெலிவிஷனை பார்க்க வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஆப்ஷன் அப்படி தான் சொல்லுவேன். ஃபோனில் இருக்குது. இது வந்து பெர்மனெண்ட்டாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லது. நான் காமிச்ச இந்த வீடியோவில் இந்த செட்டிங் எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கில் சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறேன்னா அன்லைக் பண்ணுங்கள்.